இதயபூர்வாய் வெற்றி பெறவே பிறந்தவர்கள் என நம்புகிறவர்கள் மிக எளிதில் உச்சிக்கு சென்று விடுவார்கள். அதிர்ஷ்டமில்லாதவர்கள் என்றும் இதயபூர்வமாகவே நம்புகிறார்கள், அப்படியே தோற்றுப்போய் விடுவார்கள். செயலில் விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும். கடவுள் நம்புவது நம்பிக்கை, உன்னை நீ நம்புவது தன்னம்பிக்கை. எல்லோரையும் மன்னிக்க மட்டுமே கற்றுக்கொள். ஏனென்றால் நம்மை ஏமாற்றியவர்களை ஒரு நேரத்தில் நாம் நேசித்து இருப்போம். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. நாம் நடப்பது எல்லாம் நல்லதாக எண்ணி கொள்வோம். நாம் நினைப்பது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். தன்னம்பிக்கை மட்டும் தளரவிடாதே. முயற்சி செய்யாதவரை தன்னால் என்ன செய்ய முடியும் என்பது ஒருவருக்கும் தெரியாது. இந்த உலகத்தில் சாதனை படைத்தவன் மேதை என்பதற்கு காரணம் அளவில்லாத வேதனைகளை அவன் தாங்கி கொண்டிருப்பதுதான். கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னம்பிக்கையும் வாழ்க்கை இனிதாக்கும். விடாமுயற்சியும் பயிற்சியும் இருந்துவிட்டால் எந்த துன்பத்தையும் கடந்து வாழ்வில் சாதிக்க முடியும். கோபம் என்னும் கொடிய அமிலமானது அது எரியப்படும் இடத்தை விட அதை வைத்து கொண்டிருக்கும் இடத்தையே பெரிதும் நாசமாக்கிவிடும். தனிமை நிலையில்தான் உங்களை பற்றியும் பிறரை பற்றியும் உண்மைகளையும் உணர முடியும். தன் குறையை அறிய தொடங்கிவிட்டால் மற்றவர்களை பற்றி பேச்சுக்கே இடம் இருக்காது. வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிப்பதுதான் வாழ்க்கை. பிரச்சனை வாடி வதைத்தாலும் கடுமையாக பாடுபட்டால்தான் பிரச்சனைகளை போராடி தீர்வு காண முடியும். பிறர் உங்களை புறக்கணிப்பதைக் கண்டு மனம் தளராதீர்கள். பறவைகளின் புறக்கணிப்பால் தான் இந்த குஞ்சுகள் சிறகுகள் விரித்து பறக்கும். இந்த உலகம் நீ நன்மை செய்யும்போது உன்னை கவனிக்காது, தீமை செய்யும்போது உன்னை விமர்சிக்காமல் இருக்காது. எவ்வளவு முயன்றும் இலக்கை அடையவில்லை என்றால் இலக்கை மாற்றுவதற்கு பதில் முயற்சி செய்யும் விதத்தை மாற்றுங்கள். உங்கள் குறிக்கோளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் இலக்கில் இம்மையும் விலகாமல் குறிவைத்து அதை சிந்தனையுடன் செய்ய வேண்டும். நேரம் என்பதே வெறும் நொடிகளில் கடப்பது அல்ல. அந்த நேரத்தில் நாம் என்ன உணர்ந்தோம், என்ன சாதித்தோம் என்பதை பொறுத்தே அந்த நேரம் வாழ்க்கையை மாற்றும். புகழ்ந்து பேசுபவரை புறக்கணித்துவிட்டு இழந்து பேசுபவரை இறக்கிவிட்டு பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் குறிக்கோள் வெற்றி அடையும். வாழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வர வேண்டும். கவனிக்க வேண்டிய 7 விஷயங்கள். கவனி உன் வார்த்தைகள், கவனி உன் செயல்களை, கவனி உன் எண்ணங்களை, கவனி உன் நடத்தையை, கவனி உன் இதயத்தை, கவனி உன் முதுமையை, கவனி உன் வாழ்க்கையை. உன் வாழ்க்கையில் யாருமில்லை என்று எப்பொழுதும் நினைக்காதே. உன்னோடு உன் தன்னம்பிக்கை உள்ளது, அதை என்றும் மறவாதே. நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவரிடம் தைரியமாக சொல்லுங்கள், நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. எல்லா ஆற்றல்கள் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் செய்ய முடியும் என்பதை நம்புங்கள். நீங்கள் பலவீனவர்கள் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். சொல்லாத வார்த்தைகளுக்கு நாமே முதலாளி, ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நாம் அடிமை. இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைத்து கொண்டு கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது. மனதை பூந்தோட்டமாக வைத்திருப்பவர்கள் அதில் குப்பைகள் இருந்தாலும் அதை உரமாக மாற்றிக்கொள்வார்கள். எதிர்மறை எண்ணங்களும் தயக்கமும் உன்னுள் இருக்குமே, ஆனால் உன் வெற்றியை தடுப்பது நீ மட்டுமே. கேட்டால் தவிர யாருக்கும் அறிவுரை சொல்லாதீர்கள், அது உங்களுக்கு ஆபத்தாக முடியும். நேசத்தின் வெளிப்பாடு என்பது வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது ஒரு புன்னகையாக இருக்கலாம், ஏன் பார்வையாக கூட இருக்கலாம், மௌனமாக கூட இருக்கலாம். வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா? 2 பேரை கண்டுக்கவே கூடாது. நமக்கு பிடிக்காதவங்க, நம்மை பிடிக்காதவங்க. எல்லா பறவைகளும் மழை காலங்களில் கூடுகளில் அடையும், ஆனால் கழுகு மழையை தவிர்க்க மேகத்துக்கு மேலே பறக்கும். நீ கழுகாக இரு. அருவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே உருவாக்கி கொள்கின்றனர். வீண் பிடிவாதம், வரட்டு கோபம், தேவையற்ற சந்தேகம் இவற்றால் மகிழ்ச்சியான தருணங்களும் நேசங்களும், உயிருக்கு உயிரான பாசங்களும், அன்பான உறவுகளும், அமைதியான நட்புகளும் தொலைந்து விடுகின்றன. கண்ணீர் விடும்போது துடைப்பதற்கு உறவோ நட்போ இல்லை என்று உடையாமல் தன் கையால் துடைத்து கொண்டு செல்பவரிடம் இருக்கிறது தன்னம்பிக்கையும் துணிச்சல். பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்று யாருக்கும் தெரியாது, ஆனால் அதை கையாள கற்றுக்கொண்டிருப்பவனுக்கு நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக அமையும். வாழ்க்கையில் முன்னேற மிக பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது. தற்போது என்ன இருக்கிறது
அதை வைத்து ஆரம்பிக்க வேண்டும். அரிய செயல்கள் அனைத்தும் விடாமுயற்சினாலே அடைய பெற்றிருக்கின்றன, பெரும் வலிமையினால் மட்டுமல்ல. எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். உலகத்தில் நாம் விரும்பும் அத்தனையும் இருமுறைதான் அழகாக தெரியும். ஒன்று, அதை அடைவதற்கு முன்பு. இரண்டாவது, அதை இழப்பதற்கு பின்பு. வெற்றிக்கு அருகே செல்ல மின் தூக்கி எதுவும் கிடையாது. படிக்கட்டுகள் தான் பயன்படுத்த வேண்டும், அதுவும் ஒவ்வொரு அடியாக. செய்து முடிக்கப்பட்ட மாபெரும் சாதனைகள் அனைத்தும் ஒரு காலத்தில் செய்ய முடியாதவைகள் என்று முதலில் பலரால் தான் நிராகரிக்கப்பட்டவை. நம்பிக்கை ஒன்று இருந்தால் போதும், இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை செல்லலாம். நமது எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் போதும், எந்த இலக்கையும் எளிதாக அடையலாம். விட்டு கொடுப்பதும் மன்னிப்பதும் தான் வாழ்க்கை. ஆனால் வாழ்க்கையின் போராட்டமோ யார் விட்டு கொடுப்பது யார் மன்னிப்பது என்பதுதான். ஜெயித்து கொண்டே இரு, நீ வளரும் வரை அல்ல, உன்னை வெறுத்தவர்கள் உன்னை பார்த்து வியந்து வாழ்த்தும் வரை. நாம் எதற்காக இந்த உலகில் வீணாக வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மையான எண்ணத்தோடு நிச்சயமாக உன் வாழ்க்கையை பொலிவு பெறும். உன்னை பாராட்ட யாருமில்லை என்று நினைக்காது. நிச்சயம் குறை சொல்ல யாராவது இருப்பார்கள் என்று நினை, வெற்றி அடைந்து விடலாம். இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாது. கனவுகள் முளைப்பது இருளில்தான். நீ விழுந்த போதெல்லாம் தூக்கிவிட யாரும் வேண்டாம். உன்னில் ஒருவன் இருக்கிறான், அவன் பெயர்தான் தன்னம்பிக்கை. என்னை கேட்க ஆளே இல்லை என்ற வாக்கியம் வயதிற்கு ஏற்ப மாறும். இளமையில் கர்வமாக, முதுமையில் பரிதாபமாக. தோல்விகள் உன்னை மண்டியிட செய்தால் தளர்ந்து விடாதே. ஒவ்வொரு ஓட்டப்பந்தயம் வீரனின் வெற்றி பாதையும் அவன் தரையில் மண்டியிட்ட பிறகு ஆரம்பிக்கிறது. தான் மட்டும் முன்னேறினால் அவன் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களை முன்னேற்றினால் அவன் வெற்றியாளன். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை கூறுபவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. உயர பறக்க வேண்டுமெனில் நிச்சயமாக வீசும் காற்றுக்கு எதிர் திசையில் பயணம் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. சோதனைகள் ஒன்றே, பலமோ பயமோ அதை அடைய செய்வது முயற்சிகள் மட்டுமே. தாங்கி பிடிக்க தாயும் தூக்கி நிறுத்த தந்தையும் இருக்கும் வரை எந்த உறவும் வீழ்த்த போவதில்லை. உங்கள் கவலைகளை விளம்பரப்படுத்தி பயனில்லை, ஏனென்றால் அவற்றை யாரும் வாங்க மாட்டார்கள். வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? உங்களால் முடியாததை என்று அடுத்தவரை கூறியதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவது. சில நேரங்களில் வாழ்க்கை ஏமாற்றுவது போல் இருக்கும். அது ஏமாற்றம் அல்ல, உங்கள் தன்னம்பிக்கைக்கான பயிற்சி, அவ்வளவே. செயலுக்கு முன்பே விளைவுகள் பற்றி எண்ணி அஞ்சுகின்ற கோழைக்கு வெற்றி என்பது வெகு தூரம். முடியாததை முடியும் என்று முனையும் போது முயற்சி தோன்றும். பிறரிடம் இல்லாதது நம்மிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று நினைத்தால் நம்பிக்கை பிறக்கும். காத்திரு, நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நடக்கும். சிறந்தவர்கள் யோசனைகளையும் சாதாரண மனிதர்கள் நிகழ்வுகளையும் பலவீனர்கள் பிறரை பற்றியும் பேசுவார்கள். எது உன்னை அச்சம் கொள்ள செய்கின்றதோ அதை அஞ்சாமல் எதிர்கொள்ள முயற்சி செய். வாழுங்கள், வாழும்போது இரக்கம் காட்டுங்கள். இருக்கும்போது உணவு கொடுங்கள். பசிக்கும்போது கண்ணீர் துடையுங்கள். அழுகும்போது துணையாக இருங்கள். துன்பப்படும்போது அன்பாக இருங்கள். அனாதையாக நிற்கும்போது நிம்மதி கொடுங்கள். இறங்கும்போது யோசித்து ஒரு செயலில் தொடங்கும்போது செவிடனாய் மாறிவிடுங்கள். ஏனென்றால் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள் தான் அதிகம் இருக்கும். நம்மையும் நமது திறமைகளையும் நாமே மதிப்பதும் நம்பிக்கை சொல்வதும் மிகவும் அவசியம். உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீதான் கஷ்டப்பட வேண்டும். மற்றவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, ஏனென்றால் அவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். எதிர்ப்பு வகையும் கூட மனிதனுக்கு அவசியமானவை. அவற்றால் தான் மனம் உறுதி பெறுகிறது. வாய்ப்புகள் எப்பொழுதும் மிக மெதுவாகத்தான் கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் மறக்கக்கூடாது. திறமையை வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ பழகியவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். உன் கஷ்டத்தில் கைவிட்டவர்களுக்கு நன்றி கடன் படு. அவர்கள் அதை கைவிட்டதால் தான் உன்னையே நீ அடையாளம் கண்டு கொண்டாய். தோல்விகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்காக நிச்சயம் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. கடுமையான உழைப்பின்றி மகத்தான காரியங்களை சாதிக்க முடியாது.
பயந்து பயந்து புழுவை போல் மடிவதை விட கடமை என்னும் களத்திலே போரிட்டு உயிர் துறப்பது மேலானது. சலித்து கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்புகளை பார்க்கிறான். மனம் சரியில்லை என்பது தவறு, மனதை நாம் தான் சரியாக வைத்திருக்கவில்லை என்பதே சரி. வாழ்க்கையில் போராடும் போது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத பலரும் வெற்றியடைந்த பின் கை குலுங்க முன் வருவார்கள். தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடமாறும் போது தட்டி கேட்பவனே உண்மையான நண்பன். கண்களின் கண்ணீர் துளி மதிப்பானது, உதடுகள் வார்த்தை வலிமையானது, அன்பு உள்ள இதயம் அழகானது, நண்பர்கள் உள்ள வாழ்க்கையோ மிகவும் அற்புதமானது. தோற்றால் புலம்பாது, போராடு, கிண்டலடித்தால் கலங்காது, மன்னித்துவிடு, தள்ளினால் தளராது, துள்ளி எழு, நஷ்டத்தால் நடுங்காது, நிதானமாக யோசி, ஏமாந்து விட்டால் ஏங்காது, எதிர்த்து நில். வெற்றி இல்லாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, வெற்றி மட்டுமே ஒருவனுக்கு வாழ்க்கையும் அல்ல. திறமையும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள் பிரச்சனைகளுக்கு மேல் உறங்குகிறார்கள். அவை இல்லாதவர்கள் மூழ்கி விடுவார்கள். அலட்சியமாக இருந்துவிட்ட பின்பு விழுந்து விழுந்து கவனிப்பதுதான் நம் மனதிற்கு காலம் கொடுக்கும் நெருக்கடி. தோல்விக்கு 2 காரணம். 1 யோசிக்காமல் செய்வது, 2 யோசித்த பின்பும் செய்யாமல் இருப்பது. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வெற்றிக்கு உன்னை செதுக்கும். கனவுகளை தொலைந்தாலும் நம்பிக்கை மட்டும் தொலைக்காதே. சோம்பல் உன்னை ஏமாற்றாமல் காத்துக்கொள். ஏனெனில் அதற்கு ஒரு நாளைக்கு கொடுத்தால் அது அடுத்த நாளையும் திருடிக்கொள்ளும். எல்லாம் இழந்த பின்பும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். இந்த மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.